ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. ஓம் ஸ்ரீ நற்பவியாய நமக. கும்பராசியின் ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் நடக்கக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதன் காரணமாக சில ராசியினருக்கு சனியின் மூலம் பல நன்மைகள் சிறப்பாக கிடைக்கக்கூடியதாகவே இருக்கிறது. கும்பராசிக்கு இந்த பெயர்ச்சியான சனி பகவான் அங்கு ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகிறார். இதனால் மகரம், கும்பம், மீனம் ராசிக்கு 7.5 நாட்டு சனி பகவானும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த 3 மாதமாகவே சனி வக்ர நிலையில் இருக்கிறார். தற்பொழுது சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால் கவலைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ராசிகள் யார் யார் என்று பார்ப்போம் வாங்க. அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இதுவரை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3வது இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். இதனால் நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் சரியாகும். குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லலாம். குறிப்பாக மண், மனை, பொன்பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனம் வாங்க அதிக வாய்ப்புகள் வரும். சனி பகவான் 3வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5வது இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் தடைபட்டு வந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்வது நல்லது. மற்றும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பில் ப்ளஸ் தசாபுத்தினுடைய அமைப்பு நன்றாக இருந்ததுன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வெகு விரைவில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7வது பார்வையாக தன் ராசிக்கு 9வது இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால், அதாவது தன்னுடைய உயர்கல்வி ஸ்தானத்தை பார்ப்பதால் கல்லூரி செல்லும் மாணவர்கள் படிப்பு ரீதியாக அதிக முன்னேற்றங்கள் ஏற்படும். மற்றும் திருமண காரியம் தடைபட்டு வந்தவர்களுக்கு திருமண காரியம் கைகூடும். இந்த சனி வக்ர நிவர்த்தி பயிற்சியால் நீங்கள் யாரை வழிபட வேண்டும் என்றால் ராகு காலத்தில் காலபைரவரை வழிபாடு செய்வது நல்லது. நன்றி, வணக்கம்.